தாத்தா வராரு, கதற விட போறாரு. தாத்தா வந்தாரா? யாரை கதற விட்டாரு? திரையில கதற விட்டாரா, இல்ல திரை அரங்குக்குள்ள இருக்கிறவங்கள கதற விட்டாரா அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தை திரையரங்கில் போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் கதற விட்டார். யாரை கதற விட்டாருங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் சித்தார்த் வந்து அவரோட நண்பர்கள் மூலமாட்டு இந்த ஊரில் நடக்கிற அநியாயங்களை எல்லாம் வீடியோ எடுத்து அதை கண்டென்ட் ஆக்கி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாரு. இது பெருசாக ரீச் ஆகலை. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இவர் யாரெல்லாம் வீடியோ எடுத்து கண்டென்ட் ஆக்கி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களால இவருக்கு சின்ன சின்ன துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள் எல்லாம் வருது. இது ஒரு கட்டத்தில் சித்தார்த்தால் தாங்கிக்க முடியாமல் இந்த ஊரில் நடக்கிற அநியாயம், அக்கிரமங்கள் எல்லாம் தட்டி கேட்க அவர் வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் ஆகுறாரு. இது உலக அளவில் ட்ரெண்டிங் ஆகுது. உடனே இதை முன்னாடி உள்ள இந்தியன் ஒன்றில் உள்ள இந்தியன் தாத்தா வந்து இதை பார்க்குறாரு. பார்த்து திரும்ப வராரு. வந்து இவர் என்ன பண்ணார், யாரெல்லாம் கதற விட்டார், இவர் வந்ததுனால என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் பாருங்கள், கடைசி ஒரு அரை மணி நேரம் பாருங்கள். இடைப்பட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த படத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது படம் பார்க்குற உங்களுக்கும் புரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியாது. ஏன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் தான் சங்கர் படம். இடையில உள்ள ஒரு 1.25 மணி நேரம் யார் படம்ங்கிறது யாருக்குமே தெரியல. கடைசி அடுத்த படத்துக்கு உண்டான லீடுகள் கொஞ்சம் கொடுக்குறாங்க, அதுவும் வந்து சங்கர் படம். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் தாத்தா வந்து ஒரு தேடப்படுற குற்றவாளி. அவர் ஹேஷ்டாக் போட்டு இங்கே கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டி அவருக்கு கட் அவுட் வச்சு அவர் படத்தை எல்லாம் சோத்தில் வரைஞ்சி அவரை வரவேற்கிறாங்க. ஒரு தேடப்படுற குற்றவாளி அவர் வரும்போது இங்கே இருக்க இராணுவ அதிகாரிகள் எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அவர் பீச் ரோட்டில் எல்லாம் சும்மா நடந்து போகிறாரு. அவர் ஏன் நடந்து போகிறாருன்னு அவருக்கும் தெரில. அவரை பிடிக்க வந்த கமாண்டர்ஸ் எல்லாம் அங்கே சும்மா நிற்கிறாங்க, அதுவும் ஏன்னு நமக்கு புரியலை. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் தாத்தா நிறைய டைலாக்குகள் எல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற லஞ்சம், ஊழல் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். 2K கிட்ஸ்கிட்ட சொல்கிறார். வெளியில் இருக்கிற லஞ்சம் ஊழல்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது நமக்கு என்னடா இது, இந்த மாதிரியெல்லாம் டைலாக் ஏன் வச்சாங்க அப்படின்னு நமக்கு கேட்கத்தான் தோணுது. இன்னொன்று, இந்தியன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த வர்ம கலைகள் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்தியன் தாத்தா வந்து ஒருத்தரை மர்டர் பண்ணிட்டு போனார்னாங்கி வித்தின் செகண்டில் போயிடுவார். வருவார், வந்து அவரை அட்டாக் பண்ணுவார், அப்புறம் போயிடுவார். இதில் எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துருக்காங்க. அதே ஒரு இழுவையாக இருக்குது இந்த படத்துக்கு. அப்புறம் இசை, ஐயா அனிருத்து, நீ என்ன ரூத்தோ, ஒரே இறைச்சல். இந்த ஜெயிலர் படத்தில் கடைசியாக இவரோட மியூசிக் தான் அந்த படத்தை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இந்த படத்தில் இவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரே இறைச்சல். ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வரும்போது அந்த ஒரு பாட்டை மட்டும் துண்டாக வெட்டி அங்கங்கே போட்டிருப்பாரு. அது அவ்வளவு எஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் இந்த தாத்தா வர்றாரு, சாங்ஸில் உள்ள சின்ன சின்ன பிட்டெல்லாம் அங்கங்கே தூக்கி போடுவார்னு பார்த்தா அது எதுவுமே போடலை. சும்மா ஏதோ கடமைக்கு இசையமைச்ச மாதிரி இருக்குது. பேசாமல் சங்கர் வந்து இந்த படத்துக்கு ஒரு புதுமுக இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்கலாம், அந்த பேராவது அவருக்கு கிடச்சிருக்காச்சு. மற்றபடி இந்த படத்தை பெருசாக சொல்லப்போனால் நீங்கள் இந்தியன் 1 பார்த்துட்டு இது ஒரு சங்கர் படம், அதாவது இந்தியன் 2 வந்து ஒரு சங்கர் படம் அப்படின்னு நினச்சிட்டு தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் தலையில் மிளகா அரைச்சி விட்ருவாங்க. நான் நேற்றுக்கு 220 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்த்தேன் சாயங்காலம். அதாவது சங்கர் படம் ரொம்ப வருஷமாக 2017 ஆரம்பித்த படம், ஜவு மாதிரி இழுத்து இப்போ தான் படம் முடிஞ்சு திரைக்கு வந்திருக்கு. சரி, சங்கரோட பிரம்மாண்டம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 220 ரூபா கொடுத்து பார்த்தேன். சாயங்கால ஷோ தான் பார்த்தேன். இது நம்ம ஃபஸ்ட் ஷோ பெருசாக பார்க்குறது இல்லை, ஏன்னா கத்தி கூச்சல் போடுவாங்க. 2ஆம் நாள் ஷோ பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுறது. ஆனால் நேற்று ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிடுச்சு.
இந்தியன் தாத்தா உண்மையிலேயே கதற விட்டுட்டாரு. திரைக்கு உள்ளே இருந்த வில்லன்மார்களை இல்லை, அந்த படத்தை திரையரங்குக்குள்ளே பார்க்க போன நம்மளை கதற விட்டுட்டாரு. எனக்கு 220 ரூபாய் லாஸு. உங்களுக்கு லாஸ் ஆகணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி இந்த படத்தை போய் பாருங்கள். அப்படி இல்லையா, கூடிய சீக்கிரத்தில் இந்த படம் ஓடிடியில் வரும். ஓடிடியில் பாருங்கள். ஏன்னா வெற்றி படங்களை தான் ரொம்ப லேட்டாக ஓடிடியில் தள்ளுவாங்க. இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் தேட்டரில் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான கருத்து ஒன்று நான் சொல்லணும். வலைப்பேச்சில் பிஸ்மி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தார். அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன் கூடிய சீக்கிரத்தில் இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு, அதாவது கம்பெனி மீன்ஸ் இந்த திரைப்படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதை இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த அளவு உண்மைங்கிறது இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு புரியும். நான் கூட அப்போ அவரை திட்டலாமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவர் உண்மையாக அதை கேட்டு தான் இங்கே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் இந்தியன் 2க்காக இவங்க செலவு பண்ண மொத்த காசும் நாமம், பெரிய நாமம். அதை இப்படி போட்டாலும் சரி இல்லை இப்படி பட்டையாக போட்டாலும் சரி, நாமம் நாமம் தான்.